இப்போ ரோடு ஷோங்கிறது ஒரு ஏன்னா பொதுக்கூட்டம்ன்றது பழைய காலத்து ஃபேஷன் ஆயாச்சு. ஏன்னா உட்காந்து நீங்கள் ஒரு மணிக்கணக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும், அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க, கேட்கணும். இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, ட்ரெண்ட் மாறியாச்சு. மோடி தான் மாற்றிட்டாரான்னு தெரியல. ரோடு ஷோ கை காமிச்சா எல்லாம் வந்து நிற்பாங்க, கை காமிச்சு போடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து நீதிமன்றங்கள் காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை புறக்கணித்து அதை வந்து கண்டுக்காம இருக்கிறது அறநிலையத்துறை. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த கோர்ட் வயலேஷன்ஸ் மிக அதிகம் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து HRMC தான் இருக்க முடியும். இவர் வந்து குண்டு வச்சார், அப்புறம் தப்பிச்சு போனார். 30 வருஷம் ஆந்திராவில் இருக்கார். 30 வருஷமா என்ன பண்ணார், ரியல் எஸ்டேட் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்க ஆந்திராவில் இருந்த போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க உள்ளவங்களுக்கு அதே போல குண்டு வைக்கிறதுக்கான தன்னுடைய நிபுணத்துவத்தை ட்ரைனிங் கொடுத்திருக்காரு, பயிற்றுனர். இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தேடப்படும் பயங்கரவாதி. இத்தனை வழக்குல தேடப்படும் முக்கியமான அப்படிப்பட்டவர் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இளையாங்குடியில வந்து பாம்புக்கான மெட்டீரியல் வாங்கிட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்திருக்காருன்னா தமிழக போலீஸ் எந்த அளவுக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? அந்தந்த மொழிகள்ல அதை வந்தே மாதரத்தை பயன்படுத்தி பல கவிதைகள், பாட்டு. அப்போ வந்தே மாதரம் என்பது ஒரு பெரிய கம்யூனிகேஷன், நேஷனல் பவர், ஒரு நேஷனல் கிரை. நாடு முழுக்க எங்க இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் வந்தே மாதரம் என்று சொன்னா நீ நானும் தேசபக்தர். இன்னும் நீங்க சுக்கர்நானு இந்து பேர் வச்சிருக்கீங்க, நீங்க முஸ்லீம் தானே? ஆமா, அப்புறம் ஹிந்துவா இருக்கீங்க. அப்போ சொன்ன வார்த்தை பொண்ணு வச்சுகளுக்கு பொறிக்க வேண்டிய வார்த்தை. We have changed our religion but not our ancestors. அப்ப யாரோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க? பாகிஸ்தானோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க. நீ பிடித்திருக்கிற POK எனக்கு திருப்பி கொடுங்க கேட்டுக்கலாம்ல? ஏன் கேட்கல? தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அரசியல் கூட்டங்கள், ரோடு ஷோக்களுக்கு டெபாசிட், திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. திமுகவினர் கொள்ளையடிக்க பக்தர்கள் தலையில் கை வைப்பதா? அண்ணாமலை கேள்வி. வெடிகுண்டு தயாரிப்புக்கு ஆந்திராவிலும் ஆட்களை சேர்த்த அபுபக்கர் சித்திக், NIA விசாரணையில் திடுக்கிடும் தகவல். வந்தே மாதரம் பாடல் வரிகளை வெட்டியதே தேச பிரிவினையின் முதல் விதை. மோடி அதிரடி பேச்சு. பாகிஸ்தானின் நியூக்ளியர் மையங்களை அழிக்கும் திட்டத்தை தடுத்த இந்திரா காந்தி. முன்னாள் CIA அதிகாரி பகீர் தகவல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்ரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக, சென்ற மாதம் ஒரு பெருந்துயரம், கரூரில் ஏற்பட்ட அந்த ஒரு கூட்ட நெரிசல், தாவேகா தலைவர் விஜய் வருகையினால் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேரை பலி கொடுத்திருக்கு தமிழகம். அப்போ அதன் பிறகு பல்வேறு விவாதங்கள் எழுந்தது. இப்போ இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது அதை எப்படி வரைமுறைப்படுத்தணும்? நிறைய தமிழக வரலாற்றுல பார்த்திருக்கோம். பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது எவ்வளவு பொது சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வரைமுறையை கொண்டு வரும்னு சொல்லிட்டு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருந்தது. தமிழக அரசுமே அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள் தலைமையில ஒரு கூட்டத்தை கூட்டி சில இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 1 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணணும், மாநாடுக்கு முன்னாடியே கூட்டம் எவ்வளவு பேர் வருவாங்கங்கிற எஸ்டிமேஷன் சொல்லணும், அதுக்கான மேப் கொடுத்தணும், எக்ஸிட் கொடுத்தணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதெல்லாம் எதிர்க்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, என்று தனியும் இந்த அடிமையின் மோகம்னு பாடியிருக்காரு. இப்ப பாரதியார் இருந்தார் நான் நினைக்கிறேன் என்ன பாடிப்பாருன்னா, என்று தனியும் தமிழ்நாட்டின் சினிமா மோகம்னு பாடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா மோகத்தால் சூழப்பட்டிருக்கிறது தமிழகம். ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் திறக்கணும், ஏதோ புதுசா ஒரு கடை திறப்புனா, ஏதோ ஒரு நடிகை, ஏதோ சீரியல் நடிச்ச நடிகையா இருந்தா கூட சரி, அவங்களை கூப்பிட்டு கடை திறந்தாங்க, உடனே கூட்டம் சேர்ந்துடும். அவங்க எப்படி இருக்காங்க பாக்குறது லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இங்க பாருங்க, சிடிக்கு பக்கத்துல ஒரு டீ கடை, யாரோ
பிரபல யூடியூபர்னு வச்சு யூடியூபர் பிரபல யூடியூபர் அவங்க வந்து திறந்த உடனே கூட்டம் அலமோதுது. அவங்கள பாக்குறதுக்கு வரணும். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா மோகம் மக்களை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது தமிழகத்துல. இதே சினிமா மோகத்தை பயன்படுத்தி தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற சினிமா பிம்பத்தை பயன்படுத்தித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்புறம் கணக்கேட்ட உடனே ஏடிஎம்கே தனியா உடஞ்சது, அது வேற கதை. ஆனா எம்ஜிஆர் தானே வந்து ஆட்சி பிடித்தாங்க. அவர் அந்த பாட்டெல்லாம் எழுதுறாரு. அந்த பாட்டை சினிமாவுக்காகவே எழுதினப்போ நமக்கு தோன்றாலும் அரசியலுக்காக எழுதியிருக்காரு. நீங்க அப்போ பார்த்தா நமக்கு புரியும். அப்ப சினிமாவை வைத்து, அந்த சினிமா வசனங்களை வைத்து, வசனகர்த்தாவா இருந்த கருணாநிதி எழுதிய வசனங்களை வைத்து ஆட்சியை பிடித்த திமுக இப்ப அதே சினிமா நடிகர் வந்து சினிமாவினுடைய அந்த கவர்ச்சியை காட்டி கூட்டத்தை சேர்ப்பதை பார்த்து பயந்து போயிருக்கின்றது என்று அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அதன் மூலமாக வந்தாங்க, வேற யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற அச்சம் அவங்களுக்கு இப்ப வர தொடங்கி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பாருங்க, இன்னைக்கு கூட வந்து அந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றது, ஊதுபத்தி காட்டுறது, பெரிய மாலை வாங்கி போடுறது, இன்னும் எல்லாம் குறையல. சினிமா மோகம் அந்த அளவுக்கு இருக்கு. இத்தனைக்கு வந்து சினிமா என்பது தியேட்டர்ல பார்க்கக்கூடிய குறைந்து இப்ப எல்லாம் வந்து மொபைல்ல பார்க்கக்கூடிய சூழல வந்தாலும் அந்த பிறகும் கூட இன்னும் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த சினிமா மோகத்தினால் அதிகாலையில எல்லாம் ஷோ போடுறாங்க. முதல் ஷோ 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. அங்க போய் வந்து பாப்கார்ன் 200 ரூபாய்க்கு வித்தால வாங்கி சாப்பிடறது கூட்டம் இருக்கு இன்னைக்கும். அப்ப இப்படி என்ன பண்ணாலும் இந்த மக்கள் வந்து காசு கொடுப்பாங்க என்று தெரிஞ்சு தியேட்டர் காரணம், அந்த கேன்டீன் காரணம் அந்த அளவுக்கு வந்து இவங்களை மொட்டை அடிக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது சினிமா மோகம். இந்த சினிமா மோகத்தினால் தங்களுக்கு அரசியல் பாதிப்பு ஏற்படும் அந்த பயந்து போய் திமுக மற்ற கட்சிகள்லாம் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தவன என்ன பண்ணாங்க, திருமாவளவன் பேசுறாரு, என்ன சொன்னார்னா, சாமானிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ரோட் ஷோவாக இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் இந்த சாலை வளம் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தடை செய்யப்படணும். எல்லா கூட்டணி கட்சிகள்லாம் இதே தான் திருப்பி தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி பேசினாங்க. இப்ப கோர்ட்ல வந்து இந்த நடவடிக்கை வந்த உடனேயே இப்ப இதே கட்சிகள் ரோட் ஷோ நடத்தலாம், ஆனா சில கண்டிஷன், டெபாசிட் அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய். அப்ப எத்தனை பேர் வரணும் முன்கூட்டியே சொல்லணும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், ஏதாவது இழப்பீடு இதானா அந்த தொகையில இருந்து எடுத்துட்டு மிச்சம் தான் கொடுப்பாங்க. அதே போல சொன்னதுக்கு விட அதிகமா 50% அதிகமா வந்தாச்சுன்னா டெபாசிட் திரும்ப கிடைக்காது. அம்போ இதெல்லாம் சொன்ன உடனேயே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதே திருமாவளவன் என்ன சொல்றாரு, பணபலம் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ரோடு ஷோ நடத்த முடியும். ஆகவே இது வந்து இந்த மாதிரி எங்களை போன்ற எளிய கட்சிகள் நடத்த முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி அதே சொல்றாங்க. ஆக மறைமுகமாக ஒரு ரோட் ஷோவோ அல்லது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன கூட்டமோ நடத்துவதற்கு இந்த அரசு மறைமுகமாக தடை வைத்திருக்கிறது. யாருமே நடத்தக்கூடாது என்று சொல்லாமல் இப்படி வந்து சொல்லி அது அமல்படுத்தியிருக்கின்றது என்று இவங்களும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்போ பணம் படைத்த கட்சிகள் டெபாசிட் பண்ணி அந்த ரோட் ஷோ நடத்திக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து 10,000 பேர் வருவாங்க சொல்லி ஒரு பணம் டெபாசிட் பண்ணி கட்டுறீங்க, 15,000 பேர் வந்தாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க எண்ணி பார்த்து அவனே அந்த போலீஸ் சொல்றதுதான் கணக்கு. 10,000 வந்து நான் சொல்றேன், இல்ல திடீர்னு அவங்களே ஒரு எக்ஸ்ட்ரா சில பேர் போக சொல்லி தூண்டி விட்டாலும் 5,000 வந்தாச்சு டெபாசிட் கிடையாது சொல்லியாச்சுன்னா 5 இடத்துல ஒருத்தர் மாதிரி கூட்டம் நடத்தணும் வச்சுக்கோங்களேன். மாவட்ட தலைவர் அந்த 20 லட்சம் என்னாச்சு, 1 கோடி ரூபாய் ஆச்சு. இவ்வளவு பெரிய தொகை. நீ மாவட்ட தலைவர் பதவிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஆகவே மறைமுகமாக இந்த மாதிரி கட்சிகள் வந்து பேரணி நடத்துவதற்கே தடை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று கூட்டணி கட்சிகளை புலம்ப ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒரு வகையில பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து இதே போல பாருங்க, கொடிக்கம்பத்தை பத்தி பிரச்சனை வந்தது, கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருது. அப்ப இந்த ரோடு ஷோ நடத்துவதாக இருக்கட்டும், கொடிக்கம்பம் வைப்பதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு அரசியல் கட்சி என்பது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய பலத்தை காட்டிக் கொள்வதற்காக நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கோர்ட்டு தலையிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறை என்ற பெயர்ல வந்து கட்டுப்பாடு விதித்தால் சின்ன கட்சியா இருக்கும் வளரவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதான் உங்களுடைய ஆதங்கம். அதனால இதன் மூலமாக பொது சொத்து பாதிக்கப்படுவது தடுக்கிறதாகவும் பார்க்கலாம் இல்லையா சார்? இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து விட்டா பொது சொத்து பயன்பாடு இல்லைன்னா டிராபிக் நேரத்துல இவங்க வந்து ரோட் ஷோ போட்டு வேலைக்கு போறவங்க, கர்ப்பிணி பெண்கள், மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க, இவங்க சந்திக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து இவங்க விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது நான் வந்து மறுக்கல. அதாவது ஒரு நெறிமுறை இருப்பது நல்லதுதான். ஆனால் அவங்களுடைய சொல்ல குறை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு சாதாரண டிஎம்கே நடத்த முடியும், ஏடிஎம்கே போன்ற பணபலம் கட்சிகள் வந்து ஒரு 4 ஷோ 3 ஷோ. இப்ப ரோடு ஷோங்கிறது ஒரு, ஏன்னா பொதுக்கூட்டம்ன்றது பழைய காலத்து ஃபேஷன் ஆயாச்சு. ஏன்னா உட்காந்து நீங்க ஒரு மணிக்கணக்கா ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும்,
அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க, கேட்கணும். இதெல்லாம் வந்து இப்ப இல்ல, ட்ரெண்ட் மாறியாச்சு. மோடி ஏதாவது மாத்தினாரான்னு தெரியல. ரோடு ஷோ கை காமிச்சா எல்லாம் வந்து நிப்பாங்க, கை காமிச்சிட்டு போடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் வந்து ODI மாதிரி T20 மாறியாச்சு. அவ்வளவுதான் மக்கள் டைம் கொடுக்க முடியும். 20 ஓவர்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்படி ஃபாஸ்ட் கோயிங் லைஃபா இருக்கனால ரோட் ஷோ தான் இனிமேல் இருக்கும், பொதுக்கூட்டம் இருக்காது. மிஞ்சி போனா யாரோ யூடியூப்ல ஏதாவது மீட்டிங் கேட்பாங்க, அதோட சரி. அப்ப அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது அந்த ரோட் ஷோவை நடத்த விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இது ஏற்படுத்தியிருக்காரு இன்டைரக்டா என்றது அவங்களுடைய ஆதங்கம். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனா நிச்சயமாக உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. நாட்டின் உடைமை நாமே அழித்தால் நஷ்டம் யாருக்கு என்று அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நம்ம இலா கணேசன் அவர்கள், மறைந்த பாஜக தலைவர். மதுரையில் இதே போல பெரிய ஒரு கலவரம் நடந்த போது அதை பார்த்துட்டு அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பு வச்சு கலவரம். அப்ப அந்த பாட்டு எழுதியிருக்காரு, பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம். அப்ப எல்லா மொழியும் வரும். பேசுகிறோம் நாம் பல மொழி, ஆனால் பேதம் இங்கில்லை, வங்காள மொழி, இன்பத் தமிழ், எல்லாமே இப்படி அழகா இருக்கும் அந்த பாட்டு. தேசிய உரிமை பாட்டுக்கான ஒரு பாட்டு. அப்ப இந்த மாதிரி பொது சொத்தை சேதம் விளைவிக்க கூடாது. ஆனால் என்ன, அரசியல் கட்சி இந்த மாப் சைக்காலஜி சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்தா ஒழுங்கா இருப்பான், அதே 4 பேர் சேர்ந்தானா அடிக்கலாமே அப்படின்னு ஒரு தோணும். ஒரு சதையில கொஞ்சம் இது வரும் போல் இருக்கு, ஒரு முறுக்கு வரும் போல் இருக்கு. அப்போ இன்னொரு 1000 பேர் 10,000 பேர் சேரும்போது அடிடா பார்க்கலாம், இவன் பாக்குறது என்று ஒரு எண்ணம் வரும். அந்த மாபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்புணர்வும் இந்த தலைவர்களுக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த நெறிமுறைகள் காட்டியிருக்கின்றது. அதனால ஒரு பக்கத்துல வந்து இந்த நெறிமுறைகள் இருக்கணும், இன்னொரு பக்கத்துல இப்படிப்பட்ட கடுமையான நெறிமுறைகளுக்கு அந்த டெபாசிட் தான் எல்லாரும் சுருக்கமா எதிர்க்கக்கூடிய காரணமே டெபாசிட் தான் சொல்றாங்க. அதுல வந்து இங்க டிஃபைன் பண்ண முடியாது. 10,000 பேர் தான் வருவாங்க, டிஃபைன் பண்ணிட்டு 5,000 பேர் இருந்தா டெபாசிட் கிடைக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது வந்து எல்லாரும் எதிர்க்கிறார்கள். இது கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டுக்கு போய் தான் வந்து எல்லா கோர்ட்டுக்கும் போகும், போயிட்டு தான் வரும், பார்க்கலாம். வந்து அது ஒரு நல்ல ஒரு ஷேப் வர வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து ரோட் ஷோ நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுக்கலாமே, இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி ரோட் ஷோ நடத்துறீங்க, இத்தனை மணி நேரம் நடத்துறீங்க, சாயங்காலம் 3ல இருந்து 8, 7 வரைக்கும் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இந்த டைம் நீங்க வந்து போறீங்க. அப்ப இந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய இந்த வழியில உள்ள யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா இந்த ரோட்ல தான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று அதை யாரு அந்த மாதிரி சொல்றாங்க? தொடர்ந்து பழனிசாமி நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல ரோட் ஷோல ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது? அப்ப ஆம்புலன்ஸ் வராம தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதாவது கொண்டு வருவாங்களா? ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடத்துல அங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இந்த டைம்ல அங்க போங்க, அப்படி போங்க, இந்த ரூட்டு போங்க என்று ஆம்புலன்ஸ்க்கு யாராவது கைடன்ஸ் கொடுக்க மாட்டார்களா காவல்துறை? இதெல்லாம் பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால விடுதலை பட்சமாக இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பொருந்தக்கூடிய அளவுக்கு இந்த கொள்கைகள் வகுக்கப்படணும். இது அனைத்து கட்சி கூட்டம் என்று கூட்டப்பட்டு திமுகவுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து கட்சியினுடைய கருத்துக்கள் இங்க கேட்கல, கேட்டது அந்த மாதிரி வந்திருக்காது. அதனால நல்ல ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள். போக போக இது சரியாகும் என்று நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக ஹிந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடை வந்து தொடர்ந்து ஸ்ரீ டிவி நிறைய செய்திகள் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வாரத்துக்கு ஒரு செய்தி எப்படியாவது கிடைச்சிருது. ஈரோடு இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுங்கிறது ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். அங்கு இருக்கக்கூடிய கடைகளை வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. திருவிழா காலம் 2 மாத காலம் திருவிழா காலம் கோலாகலமாக இருக்கும். அதனால உள்ளூர் மக்கள் அந்த கடையை வாடகைக்கு எடுத்து அதன் மூலமாக பயன்பெறுவார்கள். அது 16 லட்சம் ரூபாய் தான் சென்ற ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கு. அதையே போராடி தான் அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் அதை எடுத்திருக்காங்க. இந்த தடவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய திமுகவின் மாவட்ட செயலாளருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது, அவங்க வந்து கூடுதல் விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த கடைகளை எடுத்திருப்பதாகவும், அந்த கடையை கூடுதல் விலைக்கு எடுத்து உள்வாடகைக்கு விட்டிருக்கிறதாகவும் சில கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு. அங்க போய் அந்த கோவில் இணை ஆணையரே கேட்கிறாங்க. இணையாளர் வந்து பதிவு பண்ணாதீங்க, பேசுறத ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. அதன் பிறகு பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அவர் அப்படியே ரூமுக்கு பேக் சைடு போடுற அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இது குறித்து அண்ணாமலை அவர்களுமே தன்னுடைய வலைதளத்துல பதிவு போட்டிருக்காரு. திமுகவின் அறநிலையத்துறை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் சொல்லிதான் பிரபலமா வந்திருக்கு. தொடர்ந்து ஆலயங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கோம். இந்த மாதிரி செய்தி வரும்போது நான் வந்து அடிக்கடி நான் மனசு நினைப்பேன், சில சமயம் சொல்லியும் இருக்கேன். அடுத்த முறை இதே போல ஆலயங்கள்ல முறைகேடு நடக்கின்றது என்கிற செய்தியை சொல்ல முடியாத அந்த வாய்ப்பு ஏற்படாத ஒரு நிலைமை ஏற்படணும் என்று நினைப்பேன்.
ஒரு முறை அதை சொல்லி கூட இருக்கேன். ஆனா நீங்க சொல்றபடி வாரத்துக்கு ஒரு முறையாக வருது. தொடர்ந்து நீதிமன்றங்கள் காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை புறக்கணித்து அதை வந்து கண்டுக்காம இருக்கிறது அறநிலைத்துறை. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த கோர்ட் வயலேஷன்ஸ் மிக அதிகம் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து HRMCயா தான் இருக்க முடியும். போட்டி 2 துறைக்கு நடக்குது. இன்னொன்னு வந்து கல்வித்துறை, 2வது இந்து அறநிலையத்துறை. அநேகமா HRMC தான் முதல் இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு நடுவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. யார் வந்து நீதிமன்றத்தை வந்து அதிகம் புறக்கணிப்பது? சில சமயங்கள்ல போக்குவரத்து துறையும் இடையில வருது, ரேங்க்ல வராங்க. அதனால கடுமையான போட்டி தான் நிலவுகிறது. பரவாயில்ல. அப்ப சட்டத்தின் மாண்பு காப்பாற்றப்படுகிறது என்று நம்புவோமாக. இந்த பவானி சங்கமேஸ்வரர் கோயில் என்பது பவானி ஆறும் காவிரி ஆறும் சேரக்கூடிய இடத்துல அமைந்திருக்கூடிய ஒரு பிரசித்தமான பழைய காலத்து தலம் சங்கமேஸ்வரர் கோயில். இப்ப இங்க ஏலம் விட்டுருக்காங்க. அந்த ஏலத்தினுடைய அந்த இதுலயே வந்து அந்த விதிமுறைகள்லயே உள் ஏலம் கொடுத்தா, உள் ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா, உள் வாடகைக்கு விட்டா இந்த ஏலம் ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 34 கடைகள் வந்து இந்த விழாவுக்காக ஏலம் விட்டுருக்காங்க. முதல்ல 34 கடையும் ஒரே ஒரு ஆளுக்கு, அது திமுக கட்சியை சேர்ந்த மாநகர செயலாளருக்கு கொடுத்திருக்காங்க. அதுவே தப்பு. எப்படி ஒரு ஆளுக்கு நீங்க தரலாம்? அப்ப உள் வாடகை விடாம எப்படி இருப்பான்? 34 கடை 34 பேர் கொடுங்க, இல்ல 18 பேர் கொடுங்க, 20 பேர் கொடுங்க. ஏன் ஒரு ஆள் கொடுத்தீங்க? அப்ப அங்கேயே முறைகேடுக்கான முதல் வாய்ப்பு அங்கேயே ஆரம்பிச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து முறைகேடாக வந்து ஒரு கடைக்கு வந்து 1 லட்சம், அதுக்கு மேல இன்னும் 1 லட்சம் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு விற்கிறதா ரேட்டு, டிமாண்ட் அதிகமா ரேட்டு கூட்டுவார். போய் கேட்ட உடனே வந்து அந்த ஆணையர் உடனே வந்து மழுப்பி பம்மி ஓடி போய் ஒளிஞ்சு, அப்ப ஆணையருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் அந்த திமுக கட்சிக்கு என்ன ஒரு சீக்கிரம் டீலிங் என்னன்னு தெரியல. பயந்து போய் கொடுத்தாரா இல்ல டீலிங் வச்சு கொடுத்தாரா அதுவும் தெரியாது. எப்படி இருந்தாலும் இப்ப கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால், இப்ப ஒரு கடை வந்து நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஒரு வாடகை வந்து ஒரு சின்ன ஒரு சீசனுக்காக எடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. நான் கடைக்காரன், நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அந்த பணத்தை வசூல் பண்ணுவேன்? கஸ்டமர் கிட்ட தான். பக்தர்கள் பொருட்களை வந்து அதிக விலைக்கு கொடுப்போம். பக்தர்கள் எல்லா நீங்க பாருங்க, ஏதோ ஒரு கடையில் எல்லா கடையும் அதிக விலைக்கு ஏலம் போகுது. 34 கடை ஒரே ஆள் தான் எடுத்திருக்கான். 34 கடை அவன் வைக்கிறதா ரேட்டு. அப்ப அத்தனை கடையும் அதிக விலை கொடுத்தா உள்ள வந்து எடுக்க முடியும். அத்தனை கடையில விலை ஜாஸ்தி, ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அல்டிமேட்டா பக்தர்கள் தலையில் இந்த பலு வந்து விழும். பக்தர்களை அதிகமா பே பண்ணி அதனால வரக்கூடிய லாபம், அதனால வரக்கூடிய கொள்ளை, லாபம் சொல்லப்படுது, கொள்ளை யாருக்கு போகிறது? திமுக கட்சிக்கு போகுது. கோவிலுக்கு பெரும் நஷ்டம், கோவிலுக்கு நஷ்டம், பக்தர்களுக்கு நஷ்டம். அப்ப இது ஒரு நூதன முறையில் நடத்தக்கூடிய ஒரு மோசடியாக நான் பார்க்கலாம். ஒரு வரி வசூல்னே பார்க்கலாம். ஜெசியா வரி மாதிரி நூதன முறையில் நடக்கக்கூடிய ஒரு வரி வசூல். இப்ப பாருங்க, இதே போல குற்றாலநாதன் வந்து ஒரு இதே ஸ்ட்ரீட் விலை பேசியிருக்கிறோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல இதே போல உள்வாடகை கொடுத்துருக்காங்க. அதிக விலைக்கு யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க உள்வாடகை கொடுத்துறேன். இப்போ இதுக்கு ரேட் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 லட்சம் நீங்க ரேட் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கொடுத்துருவான். அப்படி அந்த உள்வாடகைக்கு கோயிலை சுற்றியுள்ள கடைகள்ல முஸ்லிம்கள் பல பேருக்கு உள்வாடகை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பத்தி அவர் வந்து போராட்டம் நடத்தினார். இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இதை பத்தி யாரும் கவலைப்படுறதில்ல, காசு வந்தா போதும். அந்த மாதிரி அறநிலையத்துறை வந்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனா மாறியாச்சு. அதுல வந்து திமுக கட்சினா கொள்ளை அடிக்கூடிய கட்சி. அந்த ஒரு பழமையை சொல்லுவாங்க இல்லையா, இந்த இஞ்சி தின்ன குரங்கு கல்லையும் குடிச்சதுன்னு சொல்லுவாங்க. குரங்கு ஏற்கனவே வந்து சும்மா இருக்காது, சேட்டை பண்ணும். இஞ்சியை தின்னுடுச்சு அவ்வளவுதான், குதிக்க ஆரம்பிச்சிடும். கூடவே ஒரு மொந்த கல்லையும் குடிச்சா என்ன யோசனை பண்ணி பாருங்க. அதை கண்ட்ரோலே பண்ண அன்கண்ட்ரோலபிள். இந்த அறநிலையத்துறை ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறது, மொட்டை அடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் காசு கட்டணம், மொட்டையை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கட்டணம். மொட்டைக்கு மட்டும் இலவசம் இல்ல, அதுவும் கட்டணம் வாங்குறாங்களா தெரியல. சில கோவில்கள் அதுவும் வாங்குறாங்க. பார்க்கிங் கட்டணம், உள்ள நுழைய கட்டணம், சிறப்பு தரிசன கட்டணம், அபிஷேக கட்டணம், அர்ச்சனை கட்டணம், எல்லாம் கட்டணம். எல்லா மக்கள் பக்தர்களுக்கு தலையில கட்டணம் வசூல் பண்ணியாச்சு. இப்ப இப்படி வசூல் பண்ணக்கூடிய அறநிலையத்துறை இப்ப அந்த ஏலத்தை யார் எடுத்திருக்கான்? திமுக காரர் எடுத்திருக்கான். ஏற்கனவே கொள்ளையடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், அது நூதனமா ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அப்ப அறநிலையத்துறை இந்த இதான் ஞாபகத்துக்கு வருது. அறநிலையத்துறை ஏற்கனவே குரங்கு மாதிரி தான் இருக்கு.
அது வந்து ஒரு இஞ்சி கடிச்ச மாதிரி பின்னால இருந்து ஒரு திமுக காரன் பண்றான். அப்ப ஒரு இஞ்சி கடித்த கல் குடித்த குரங்கை போல இந்த அன்கன்ட்ரோலபிள் அப்படி இந்த அறநிலையத்துறை சங்கமேஸ்வரர் கோயில்ல செயல்பட்டு இருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அறநிலையத்துறை வந்து ஆலயத்தை விட்டு வெளியேறணும் என்று நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி போனால்தான் ஆலயம் உருப்படும். தனியார் நிர்வாகக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் பெரியோர்கள் வசம் ஒப்படைக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்போ எப்படி வரும் தெரியாது. அல்லது ஒரு குவாசி கவர்மெண்டல் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் குவாசி கவர்மெண்டல் ஒரு பாடியா இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட் இப்படி உண்மையாக வரவு செலவு மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்பா இருக்கணும். மற்றெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படி எப்படி மாறுகிறதோ அப்போதுதான் அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட முடியும். பார்ப்போம், அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும், வரும் என்று எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். 1998 கோவை அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பல உயிர்களை பலிவாங்கியது. அதில் தொடர்புடைய ஒரு முக்கிய குற்றவாளி அதற்கு பின்புலமாக இருந்ததுதான் அந்த அபுபக்கர் சித்திக் அப்படிங்கக்கூடியவர். அவரை பல ஆண்டுகளாக காவல்துறை தேடிக்கொண்டே இருந்தது. இப்பதான் ரொம்ப சமீபத்துல தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் NIA கஸ்டடியில இருக்காரு. கஸ்டடியில வந்து விசாரணை தொடர்ந்து வருகிறது. இப்போ அதுல ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, ஆந்திராவில் அங்க இருக்கக்கூடியவங்க பலருக்கு வந்து இந்த வெடிகுண்டு பயிற்சி அவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலை அவர் சொல்லியிருக்கிறதா NIA இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து கோவை உலுக்கிய அந்த மாபெரும் குண்டு வெடிப்புக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டுவார் என்பதோடு மட்டுமில்லாமல் நாகூர்ல பார்சல் வெடிகுண்டு, சென்னை சிந்தாரிப்பேட்டில் ஹிந்துமணி அலுவலகத்துல வந்து அங்க குண்டு வெடிச்சு ஒருத்தர் இறந்து போனார். அந்த வெடிகுண்டு, சென்னை கமிஷன் ஆபீஸ்ல வெடிகுண்டு, அதே போல பெங்களூர்ல பிஜேபி ஆபீஸ் நடந்த வெடிகுண்டு, கேரளாவில் நடந்த வெடிகுண்டு, இப்படி பல இடங்கள் நடந்த வெடிகுண்டு விபத்துக்களுக்கு பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர். ஒரு வெடிகுண்டு மாஸ்டர்னே சொல்லலாம், பேரை மாத்திரலாம், வெடிகுண்டு மாஸ்டர். அப்ப தலைமறைவா 30 வருஷம் இருந்திருக்காரு. ஆந்திரால போய் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா சொல்லி அங்க வெளியே உலா வந்திருக்காரு. நீங்க பாருங்க, இந்த நம்முடைய போலீஸ் எல்லாம் பல தடவை சொல்லுவாங்க, இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஜெயிலில் அடைச்சி அவங்களுக்கு வந்து டீராடிகலைஸ் பண்ணி, தம்பி அண்ணே இனிமேல் அந்த மாதிரிலாம் குண்டலை வைக்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த மூளைச்சலவையை மாற்றுச்சலவை வெள்ளையாக்குறது மாதிரி டீராடிகலைசேஷன் அப்படிலாம் பண்ணி அவங்களை சரிப்படுத்த முடியும் அப்படிலாம் ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன அளவுக்கு பொய்ன்னு பாருங்க. இவர் வந்து குண்டு வச்சார், அப்புறம் தப்பிச்சு போனார். 30 வருஷம் ஆந்திரால இருக்கார். 30 வருஷமா என்ன பண்ணார், ரியல் எஸ்டேட் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்க ஆந்திரால இருந்த போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க உள்ளவங்களுக்கு அதே போல குண்டு வைக்கிறதுக்கான தன்னுடைய நிபுணத்துவத்தை ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. பயிற்றுனர், ட்ரைனிங் ஆன் பாம்ப் மேக்கிங் கொடுத்திருக்காரு. அப்ப எத்தனை பேர் கொடுத்திருப்பாரு தெரியாது. நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, பாருங்க, நீங்க எங்கேயாவது ரியல் எஸ்டேட் பண்றாருன்னு யாரோ துப்பி வச்சிருந்தா கொஞ்சம் உஷாரா கவனிங்க. அப்படியே அவர் ஏதோ பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படி நம்பி மட்டும் இருந்துடாதே, கொஞ்சம் எச்சரிக்கையா பாருங்க. ஏன்னா அப்படி எச்சரிக்கையாக பார்த்ததினால்தான் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் இருந்த அபுபக்கர் சித்திக் பிடிபட்டார். அதனால நம்ம நாட்டின் பாதுகாப்புக்காக எச்சரிக்கையா பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல பாருங்க, இவர் வந்து நாகூர் சொந்த ஊர். நாகூரை சேர்ந்த அபுபக்கர் சித்திக்கு மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது அலி 2 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்ல பாம்பு வைக்கிறாங்க. நாகூருக்கும் மேலப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நீங்கள் நானும் வந்தோம்னா CTV சம்பந்தம், இல்ல ஏதோ 2 ஊரை சேர்ந்தவங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னா படிப்பு சம்பந்தம். அப்ப இவங்களாம் ஒன்றா இணைத்தது எது? பாருங்க, சம்பந்தம் இல்லாம இந்த ஊர்ல இவங்களாம் சேர்ந்து ஆந்திரால போய் இடத்துல தங்கியிருக்காங்க. அங்க யார் அடைக்கலம் கொடுக்குறாங்க? அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது இவங்களை எங்கெங்கயோ இருக்கக்கூடிய ஆட்களை ஒன்று சேர்க்கிறது. நான் முஸ்லீம் சொன்னா எல்லா முஸ்லீம் பயங்கரவாதி நான் சொல்லல. ஆனால் அந்த மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பயங்கரவாதம் இவர்களெல்லாம் ஒன்றா சேர்க்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சு காட்டி நாம் வந்து ஏமாளியா தான் இருப்போம். இது நம்ம சொல்லக்கூடிய 2வது பாடம். இன்னொன்னு பாருங்க, நான் சொன்ன வரிசையா எத்தனை இன்னும் கொலை வழக்குல கூட அவர் வந்து இந்த வேலூர் இவர் இருக்கார் இல்லையா, சேலம் ஆடிட்டர் வெள்ளையப்பன், வேலூர்ல இருந்த அந்த டாக்டர் அரவிந்த் ரெட்டி, இவங்க எல்லா கொலை வழக்கிலும் சம்பந்தப்பட்டிருக்க பின்னணியில மூளையா இருந்திருக்காரு சொல்லி சொல்றாங்க. அப்போ
ஒரு பெரிய ஒரு சதிகாரம். நமக்கே கேட்க இப்படி போட்டு திகில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை வெடிகுண்டு தெரிஞ்சது எவ்வளோ, இன்னும் ஆந்திராவில் ட்ரைனிங் கொடுத்த எவ்வளோங்கிற இனிமேல் தான் வரப்போகுது. அப்ப இந்த அளவுக்கு கொடூரமான செயல் பண்ணக்கூடிய இவரை என்ன சொல்றது, ஒரு மனித ஒழுங்கில் இருக்கக்கூடிய மிருகம்னு கூட சொல்லலாம். ஆனா மிருகம் கோவிச்சுக்கும், சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகம்லாம் போய் முண்டெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால இவன் இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி நிறுத்திடலாம், அதெல்லாம் கோவிச்சுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியை பிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இவர அந்த ஆந்திரால இவர் ரியல் எஸ்டேட் என்ற பெயர்ல வெடிகுண்டு ட்ரெயின் எடுக்கும் போது இவர் தமிழ்நாட்டுக்கு தேடப்படும் பயங்கரவாதி. இத்தனை வழக்குல தேடப்படும் முக்கியமான அப்படிப்பட்டவர் ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு இளையாங்குடியில பாம்புக்கான மெட்டீரியல் வாங்கிட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்திருக்காருன்னா தமிழக போலீஸ் எந்த அளவுக்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? இல்ல லூப் ஹோல்ஸ் இருக்கா? எப்படி இருக்க முடியும்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே இருக்க முடியும். அந்த இளையான்குடியில எச் ராஜா அவர்கள் பிரச்சாரத்துக்காக போகும்போது, பாஜக தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக போகும்போது போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அதே போல யாரோ ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பாக்குறதுக்காக அங்க போறார். போகும்போது இளையான்குடி பகுதிக்கு பக்கத்துல இருக்கு என்பதற்காக இவர் போன வாகனத்து மீது கல் எடுத்து அடிச்சாங்க. போலீஸ் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டே பார்க்க கூடாது, ஏன்னா இளையாங்குடி பகுதிக்குள்ள வந்தாச்சு, ஃப்ரெண்டு வீடு, போகக்கூடாது. நோ கோ ஜோன். அங்க முஸ்லீம் பெரும்பான்மையா எப்படி போகலாம்? ஒரு ஹிந்து தலைவர் இந்த மாதிரி நோ கோ ஜோன் நீங்க சொல்ற, அங்க இருந்து பாம்புக்கான மெட்டீரியல் வாங்கி ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். யாரு? தேடப்படும் குற்றவாளி. 30 ஆண்டுகளாக வாங்கிட்டு போறான். நோ கோ ஜோன் சொல்றீங்க. அப்ப இப்படிப்பட்ட நோ கோ ஜோன் என்று போலீஸ் நம்மை தடுக்கக்கூடிய இடங்கள்னால எந்த அளவுக்கு பெரிய தேசிய செக்யூரிட்டிக்கான ஆபத்து இருக்கிறது, அதெல்லாம் இந்த ஒரு செய்தியில நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த இவர் சொல்லியிருக்காரு, இளையான்குடி வந்த விஷயம் இப்பதான் வருது, இத்தனை நாள் நம்ம யாருக்கு தெரியாது. இந்த மாதிரி எந்தெந்த ஊர்ல வாங்கினது தெரியாது, ஒவ்வொன்றா பார்க்கணும். அதனால இப்ப இவருக்கு 30 ஆண்டுகளாக அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரா நிதானமா ஆராய்ச்சி பண்ணி அத்தனை பேரையும் கம்ப்ளீட்டா பிடிக்கணும், அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது அபூபக்கர் சிக்தியை பத்தி ஏற்கனவே சிடிவில வீடியோ வந்திருக்கு. கௌதம் நகர்ல அழகா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், ஜெயினுல் ஆப்தீனோ இல்லை ஜவாஹரில்லோவோ இல்லை இவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் தான் அதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்காரு. ஆனா அவங்க யாரும் சட்டத்தின் பிடியில் அகப்படலையே. வெவ்வேறு பேரை வைத்து வெவ்வேறு இயக்கங்களை மாற்றிக்கொண்டு வெளியே தைரியமா இருக்காங்க. அதனால இந்த சித்திக் மூலமாக பயிற்சி பெற்று வெடிகுண்டு பயிற்சி பெற்ற எத்தனை பேர் ஆந்திரால பல இடங்கள் இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்படும். அதை என்ஐஏ செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம்னு பாரதி சொல்லுவாரு. இந்த வந்தே மாதரம்ங்கிற சொல்லே ஒரு மந்திர சொல். அது ஒரு கோஷம். அந்த கோஷம் உடம்புல முறுக்கு ஏறி அன்றைய இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இது ஒரு ஆகச்சிறந்தாக அந்த ஸ்பெல் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அது அவங்கள மயக்கி போட்டு கட்டி போட்டு அந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட வச்சுது. அந்த பாடல் இயற்றி நேற்றோடு 150 ஆண்டு காலம் ஆகிறது அப்படிங்கிறது. இந்திய அரசு அதை ஒரு ஆண்டுக்கு கொண்டாட இருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு நினைவு நாணயத்தெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அப்போ பேசும்போது மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது இப்படி இருக்கக்கூடிய இந்த பாடல் இதுதான் தேசத்தை ஒன்றிணைத்தது, சுதந்திர போராட்டத்துக்கு வெற்றிக்கான வழிவகுத்தது. அப்படி இருக்கக்கூடிய பாடல்ல துர்க்கையின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த நாடு, தாய்மை, சக்தி, இவைகளை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வரிகளை திட்டமிட்டு 1937 முன்னாள் பிரதமர் நேரு நீக்கிட்டாரு. யாரையோ சமாதானப்படுத்துவதற்காக இதை அவர் நீக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு. மகாராஷ்டிரா அரசு அந்த நீக்கப்பட்ட பாடல் வரிகள் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? வந்தே மாதரம் அது ஏற்றப்பட்ட 150 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. நீங்க சொன்னபடி இந்த நாட்டில் உள்ள லட்சோப லட்சம் இளைஞர்களை தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்ய தூண்டிய ஒரு உணர்ச்சி பிரவாகமாக மந்திர சொல்லாக இருந்தது வந்தே மாதரம். எனக்கு தெரிந்தவரை வந்தே மாதரத்துக்கு இணையாக ஒரு பாடலோ அல்லது ஒரு முழக்கமோ உலகத்துல வேற எங்கேயும் இந்த அளவுக்கு இளைஞர்களை கட்டி இழுத்திருக்காது. வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களை நாடி நரம்புகள்லாம் அப்படியே நாட்டுக்காக அப்படியே தியாகம் செய்ய தூண்டி விட்டது அந்த வந்தே மாதரம். அப்படிப்பட்ட எழுச்சிமிகு கீதம் ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் கமிட்டியுடைய அந்த
கூட்டத்துல பாடப்பட்டுதான் துவங்கப்படும். அப்படி ஒரு நடைமுறை ஆரம்பிச்சாங்க. வந்தே மாதரம் வந்த பிறகு பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல பாரதியார் பாடியிருக்கிறார். அந்த வந்தே மாதரம் பாட்டை கேள்விப்பட்ட உடனேயே தமிழ்ல வந்தே மாதரம் என்போம் என்று சொல்லி வந்தே மாதத்தின் மொழிபெயர்ப்பு எழுதல. முதல்ல இவர் ஒரு பாட்டு எழுதிடுறார், வந்தே மாதரம். இவரோட வெர்ஷன் இல்ல, அந்த வந்தே மாதத்துல இன்ட்ரோ கொடுக்கிறார், ஒரு பாட்டு எழுதுறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நமக்கு அந்த பாட்டலுடைய சரணங்களாக வருது. ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அந்த ஆரியங்கிற வார்த்தை என்னன்னு தெரியல, அந்த பாட்டு அப்படியே அந்த முதல் லைனை விட்டுட்டாங்க, உள்ள மத்த எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதன் பிறகுதான் வந்தே மாதத்தை மொழிபெயர்க்கிறார். இப்படி நாடு முழுக்க பல இடங்கள்ல பல கவிஞர்கள் வந்தே மாதரத்தை அந்தந்த மொழிகள்ல அதை வந்தே மாதரத்தை பயன்படுத்தி பல கவிதைகள், பாட்டு. அப்ப வந்தே மாதரம் என்பது ஒரு பெரிய கம்யூனிகேஷன், நேஷனல் ஃபர்வர், ஒரு நேஷனல் கிரை. நாடு முழுக்க எங்க இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் வந்தே மாதரம் என்று சொன்னா நீ நானும் தேசபக்தர், அப்படி இணைக்கக்கூடிய மந்திர சொல்லாக இருந்திருக்கிறது. அதுல என்ன வருதுன்னா, இந்த நாட்டை பற்றி சொல்லும் போது நீயே அலைமகள், நீயே கலைமகள், நீயே மலைமகள், துவம்ஹி துர்கா தசப்பிரகணதாரிணி, 10 கைகளை உடைய துர்கை தாய் நீதான், வாணி நீதான், கல்வி நீதான், தெய்வமே நீதான். இது பாரத மாதா, இட் இஸ் நாட் அ பீஸ் ஆஃப் லேண்ட், இது வழிபடக்கூடிய தெய்வம். அப்ப விவேகானந்தர் இந்த வந்தே மாதரத்தை கேட்ட பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு இந்தியர்கள் எல்லாம் உங்க கடவுளை தூக்கி போட்டு நீங்க இந்த பாரத மாதா வழிபடுங்கள் சொல்றது 1897 சொல்றாரு. கரெக்டா 50 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிவைன் இதுதான் சொல்லணும், மந்திரம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய அந்த கீதத்தை இது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. காக்கிநாடா என்ற இடத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல இருந்து காங்கிரஸ் கூட்டத்துல அதை பாடும்போது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறாரு? வெளிநடப்பு பண்றார். உன்னை கூப்பிட்டு ஏன்னு கேட்டா, அது துர்கைன்னு பேர் வருது, நான் ஏத்துக்க மாட்டேன். அது வரைக்கும் துர்கையை ஏத்திட்ட முஸ்லீம் அந்த கூட்டத்துல முடியாது சொன்ன உடனேயே உடனே காந்தியடிகள் தாஜா செய்யக்கூடிய அரசியல், அப்படியா சரிப்பா அந்த பகுதியை வெட்டிடலாம். அப்ப காங்கிரஸ் கட்சியில என்ன பண்றாங்க, நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம நாட்டுடைய தேசிய கொடியாக என்ன இருக்க வேண்டும். அப்ப உடனே பிளாக் கமிட்டி, கொடி கமிட்டின்னு போடுறாங்க. இந்த ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு அந்த கொடி கமிட்டியில இருக்கிற 7 பேர், அபுல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி 7 பேர் எல்லாம் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் நாடு முழுக்க டூர் பண்றாங்க. டூர் பண்ணி நாட்டுடைய தேசிய கொடியாக எது முடிவு செய்து செவ்வக வடிவிலான காவி கொடி தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடியாக இருக்க முடியும் என்று பிளாக் கமிட்டி ரெக்கமெண்டட். அப்ப தேசிய கொடியாக காவி கொடி RSS சொல்லல, காங்கிரஸ் கொடி கமிட்டி பிளாக் கமிட்டி சொன்னதுதான் ரெக்கமெண்டட். இது நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. அதே போல வந்தே மாதரத்தை வெட்டியது காங்கிரஸ். அந்த லைனை வெட்டிட்டாங்க. 2 ஸ்டாண்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் வேண்டாம், 3-4 வேண்டாம், ஏன்னா துர்கை லட்சுமி சரஸ்வதி வருது. அப்புறம் கொடியை வெட்டினாங்க. கொடியை வெட்டுறதுக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க, ஆரஞ்சு நிறம் கேசரி ரங், அது தியாகத்தையும். அவன் சொன்னது என்னன்னா கேசரி ரங் ஃபார் ஹிந்துஸ், அது உள்ளுக்குள்ளார, வெளியே சொன்னது தியாகத்தையும். வெள்ளை நிறம் ஃபார், அதுக்கு மதவாதம் கொடுக்கல, தூய்மையையும். வெள்ளை அங்கிய பத்தி சொல்லல, பச்சை பசுமையையும். பச்சை கலருக்கு பின்னால யார் உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த பிளாக் வாஸ், அந்த கொடி வெட்டப்பட்டு ஒரு கம்யூனலாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொடி ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு வேற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஆக தேசிய கீதத்தை வெட்டினார்கள், தேசிய கொடியை வெட்டினார்கள், தேசமும் கடைசியாக வெட்டப்பட்டது. இதுதான் அமித்ஷா அவர் பேசியிருக்காரு. அவர் உள்துறை அமைச்சரான பிறகு கல்கத்தால பேசியிருக்கார், இதே வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்னா, ஒரு கால் காங்கிரஸ் தேசிய கீதமாக இருந்த வந்தே மாதரத்தை வெட்டாமல் இருந்திருக்குமே ஆனால் இந்த நாடு பிளவுபட்டு இருக்காது. ஏன்னா இட்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிசி ஸ்டார்டட் பை காங்கிரஸ் தட் லெட் டு பார்ட்டிஷன். இன்றைக்கு அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. RSS உடைய முக்கிய தலைவர் சுதர்சன் அவர்கள், அவர் இறந்து போயிட்டார், ஆல் இந்தியா தலைவராக இருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கிறிஸ்டியன் டாக்டர்,
அமெரிக்காவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காரு. போன உடனே அங்கே இன்னொரு டாக்டர் வந்து யாரோ அவருக்கு தெரிஞ்ச அந்த கான்ஃபரன்ஸில் வந்தவங்க, சார் உங்களுக்கு பகவத்கீதையில் 2 டவுட் கேட்டிருக்காரு, ராமாயணத்தில் 3 டவுட் கேட்டிருக்காரு. உடனே இந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்காரு. ஐ நோ தட் யூ ஆர் எ கிறிஸ்டியன் பட் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். நீங்க இந்த நாட்டில் தானே வந்திருக்கீங்க, அதனால பகவத்கீதையில ராமாயணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, நான் கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. இல்ல சார் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்காங்க. அந்த டாக்டர் கோவம் வந்துடுச்சான். என்னங்க இப்படி மடத்தனமா பேசுறீங்க? இப்ப இந்த நாட்டுல கூட ஹிந்துக்கள் வந்து ஆபிரகாம் நீங்க வந்து கிறிஸ்துவ, அதனால நாங்க வந்து ஹிந்துக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. எப்படி சொல்லுவாங்கள? நாட்டை விட்டு வெளியில் துரத்திட மாட்டோம். நீ கிறிஸ்டினா இருக்கலாம், பை ரிலிஜன் யூ ஆர் கிறிஸ்டியன், ஆனால் இந்த நாட்டிலே ராமனும் கண்ணனும் தோன்றி இருக்காங்க, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப தேசியம் என்பது வேறு, வழிபடக்கூடிய மதம் என்பது வேறு. ஏன் பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியல? அந்த டாக்டர் அதன் பிறகு ராமாயணம் பகவத்கீதை படிச்சிருக்கார். அதன் பிறகு RSS தலைவர் சுதர்சன் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறார். அப்பதான் அவர் பொதுக்கூட்டத்தில் இந்த விஷயத்தை சொன்னார். அப்ப அந்த அமெரிக்க டாக்டர் இருக்கக்கூடிய ஒரு கூறு கூட இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை. சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ உலகத்திலே மிகப்பெரிய நாடு, முஸ்லீம் நாடு வந்து சவுதி அரேபியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ கிடையாது. இந்தோனேஷியா பிக்கெஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி. இந்தோனேஷியால பாலி தீவுல நீங்க போனீங்கன்னா இங்க தெருவுக்கு தெரு அண்ணா சிலை, பெரியார் சிலை, கருணாநிதி சிலை இருக்கிற மாதிரி அங்க தெருவுக்கு தெரு வந்து கடோத்கஜன் சிலை, மகாபாரத பாத்திரங்கள், என்ன அபிமன்யு, அர்ஜுனன், நீங்க என்னென்ன மகாபாரத ராமாயணத்துல அத்தனை கதாபாத்திரங்களுக்கு சிலை இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி குட்டி சிலையில ஒவ்வொன்னு 20 அடி, 30 அடி, 50 அடி, 100 அடி பிரம்மாண்டமான சிலைகள். அந்த நாட்டில உள்ள ஜனாதிபதியா சுகர்னோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒருத்தர் பேட்டி கேட்கிறார், வெளிநாட்டு BBC நினைக்கிற கரெக்டா எந்த வெளிநாட்டு இது செய்தி ஊடகம், எனக்கு எதுன்னு மறந்து போயிட்டு. சுகர்னோவை பார்த்து கேட்கறாங்க, உங்க பேர் என்ன சார் சுகர்னோன்னு வச்சிருக்கீங்க? கர்ணன் வந்து ஒரு மகாபாரத கேரக்டர், அவர்கிட்ட சில கெட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. நல்ல கர்ணன், சூனா நல்ல, அதனால என் பேர் சுகர்ணன் எங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. இன்னும் நீங்க சுகர்ணன் இந்து பேர் வச்சிருக்கீங்க, நீங்க முஸ்லீம் தானே? ஆமா, அப்புறம் ஹிந்துவா இருக்கீங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை பொன்னிறத்தில் பொறிக்க வேண்டிய வார்த்தை. We have changed our religion but not our ancestors. நாங்க மதம் மாறிட்டோங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஒரு 500, 600, 700 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா மூதாதையார் மாறலையே, எப்படி மாத்த முடியும்? நாங்க மாற்றவே முடியாது. இந்த தெளிவு காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்திருந்தால், எப்ப துர்கைங்கிறது இந்த மண்ணுடைய மாண்பு வீரத்தின் அடையாளம் துர்கை என்று அவர்கள் சொல்லி இருந்தால், இந்த தாஜா செய்யும் போக்கு அன்றே கைவிடப்பட்டிருக்கும். தேசிய கொடியும் வெட்டப்பட்டிருக்காது, தேசிய கீதம் வெட்டப்பட்டிருக்காது, தேசம் வெட்டப்பட்டிருக்காது. நாடு பிளவானதற்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இதை விட என்னன்னா, வெட்டிட்டாங்க. கரெக்ட், அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்க. 1937 கல்கத்தானுடைய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில நேரு தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றார். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். கல்கத்தா கான்பரன்ஸ்ல சொல்றாரு, இனிமேல் வெட்டப்பட்ட வந்தே மாதரம் தான் பாடப்பட வேண்டும் சொன்னவர் அவர். அவர் சொன்னது அப்ப வரலாற்றுல உள்ளதான் சொல்லியிருக்காரு. அது என்ன சொன்னா என்ன தப்பு? இப்பதான் உண்மை வெளியில வருது. நேரு பத்திய வண்டவாளம் தண்டவாளத்தை எரிச்சுங்கிறாங்க. இப்பதான் உணவு விஷயம் வெளியில வந்துட்டு இருக்கு. வரலாற்று உண்மைகள் திரும்பி கொண்டிருக்கின்றன. ஆனா வரலாறை பத்தி சொல்லுவாங்க, நாம வந்து ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இஃப் யூ நாட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி. அதுல பாடம் படிப்பினை கற்றுக்கொள்ளாவிட்டால் திரும்ப 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 வரலாறு திரும்பி கொண்டே இருக்கும். அதனால இந்த தாஜா செய்யும் போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும். அவர் கட்சியை சேர்ந்த நேருவை குறை சொன்னா அது என்ன பண்ணுவோம்? தப்பு தானே. அதனால உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ்காரர்கள் இனிமேலாவது திருந்தணும். தாஜா செய்யும் போக்க இந்த அப்பீஸ்மெண்ட் பார்ட்டியை நிறுத்தணும். நீங்க சொன்னபடி இதே போல மகாராஷ்டிரால முழு பாடலையும் பாட வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, நாம எல்லாரும் முழு பாடலையும் பாடணும். வந்தே மாதரம் பாடலை எழுதிய அந்த பங்கிம் சுந்தர் சாட்டர்ஜிக்கு செய்யக்கூடிய துரோகமாகும். நீ வெட்டி பாடினா எப்படி பாட முடியும்? முழு பாட்டையும் தான் பாடணும். அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு முழு பாட்டையும் சொல்லிக் கொடுப்போம். அந்த பாட்டினுடைய மொழிபெயர்ப்பு அழகாக பாரதியார் அப்படியே நளிர்மணி நீரும் நயம்பொடு கனிகளும் அப்படியே மொழிபெயர்த்திருக்கார். அதை MS அவர்கள் அழகா பாட்டு பாடியிருக்காங்க. இல்ல யூடியூப்ல கிடைக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய இவர் RBS மணி அழகா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். வந்தே மாதரத்துடைய வரலாற்றை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் வெளியிட்டிருக்கார். அவசியம் ஒருத்தர் வாங்கி படிக்கணும். ஏன்னா
நீங்க வந்தே மாதரத்துடைய வரலாறு என்பதும் இந்த தேசத்துடைய வரலாறு பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தேல் கோ ஆஸ் ஒரே கோ பேசஞ்சர் மாதிரி போய்கொண்டே இருக்கும். இந்த நாட்டில இருந்து பிரிக்க முடியாதது வந்து பால்ல இருந்து தண்ணியை பிரிக்க முடியாது போல வந்தே மாதரத்திலும் தேசியத்தை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி மிக்க சொல். ஆனா இன்றைய உள்ள தலைமுறைக்கு வந்து அது பண்ண ஏதாவது தெரியவே தெரியாது. ஆகவே இந்த தேசத்தினுடைய மாண்பை காக்க வேண்டும் என்றால் வந்தே மாதரத்தை முதல்ல அந்த கோஷத்தை சொல்லிக் கொடுங்க, வந்தே மாதரத்துடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் என்று சொல்லுவோம். ஒரு அருமையான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் மோடிஜி அவர்கள். இந்த ஆண்டு முழுக்க இந்த வந்தே மாதரத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. வந்தே மாதரம். இன்றைய நிறைவு செய்தியாக ஃபார்மர் CIA ரிச்சர்ட் பார்லோ அப்படிங்கக்கூடியவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வந்து 1980களில் நடந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. அப்போ வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்கவில்லை. அவங்க அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்று நடைபெறக்கூடிய பல சம்பவங்கள் அதுக்கான வழியே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது பெரும் சர்ச்சையை இப்போ கிளப்பி விட்டுருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? போன செய்திகள்ல மோடி அவர்கள் நேருவை வந்து குற்றம் சுமத்தியதாக அந்த செய்தியை சொன்னீங்க. இப்ப CIA நேருடைய வாரிசை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆமா. ரெண்டாவது இப்போ சங்கி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்கன்னா, இறந்தவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் எழுப்பி நிப்பாட்டி இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, இது சரியா அப்படின்லாம் கமெண்ட்லயும் கேட்பாங்க. அதுக்கு சேர்த்தே நீங்க சொல்லி குற்றம் வந்து செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்து நம்ம இந்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பாவமன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். பாவமன்னிப்பு வேணா வந்து சர்ச்சில் இருக்கலாம். நம்முடைய இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணனாக இருந்தாலும் சரி பாவம் செய்தால் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். அப்படிதான் பகவத்கீதையே சொல்லுது. மகாபாரதம் அப்படிதான் வருது. கிருஷ்ணாவதாரில் கடைசியா அவர் வந்து அப்படிதான் கிருஷ்ணர் இறந்து போகிறார். அவர் செய்த பாவத்துக்காக ஒரு அம்பு பட்டுதான் பாதத்தில் பட்டுதான் இறக்க வேண்டும். அப்ப தண்டனை வந்து பகவானாக அவதாரம் எடுத்த கடவுளுக்கே உண்டு என்று சொன்னால் நேருக்கு இருக்கக்கூடாதா? எல்லாருக்கும் உண்டு, ராமனுக்கும் உண்டு. ஆகவே இந்த தண்டனை வந்து செய்த குற்றத்திற்காக எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகணும். அது எப்படி மறைக்க முடியும்? வரலாற்றை சரியாக சொல்லிக் கொடுக்காதனால இன்றைய தலைமுறை இந்த அளவுக்கு வந்து நாட்டை பத்தி உண்மை தெரியாம இருக்காங்க. உண்மையான வரலாற்றை சொல்லி கொடுத்தானே ஆகணும். இப்ப இங்க உள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறேன், மேலப்பாளையத்தில் உள்ள முஸ்லீம் வந்து தன்னை பாபரோடு ஹுமாயூனோட ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். தப்பு. மேலப்பாளையத்துக்கும் பாபருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல சவுதி அரேபியாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீ வேணா சவுதி அரேபியா போங்க, அவனை முஸ்லீமா ஏத்துக்குவானா? கிடையாது, ஹிந்து தான் சொல்லுவான் அவனை பார்த்து. இது ஏன் அவனுக்கு புரியல? சொல்லி கொடுக்காது நம்முடைய தப்பு. ஆகவே உண்மையான வரலாற்றை சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த காங்கிரஸ் தலைவர்களே இந்த நேரு வந்து எல்லாம் நமக்கு தெரியும், தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கே காரணம் கரெக்டா அவர் தான் அத்தனை கொண்டு போய் தேவையில்லாம குழைப்பு விட்டு வரவர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்திரா காந்தி பொறுத்தவரையே நம்ம பல பேர் பெருமையா பேசுவோம். ஒரு புத்திசாலித்தனமாக உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவர், இரும்பு பெண்மணி. அதுக்குதான் வர அயர்ன் லேடி என்று சொல்லுவார்கள். ஆனா இப்ப இந்த CA என்ன சொல்றாங்கன்னா அலுமினிய லேடின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதானே சொல்லியிருக்காரு அவர். அல்லது இந்த இரும்பு துருப்பிடிச்சுன்னு சொல்றாரு எனக்கு தெரியல. ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறுவதை போல முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. இப்ப இந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். பல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம நாட்டுல. ஒரு உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர்ல பங்களாதேஷ்ல வந்து துர்கா என்று இவரெல்லாம் பாராட்டினாங்க. பெரிய முடிவு எடுத்து நாடு உருவாவதற்கே காரணமானவர் வந்து பாராட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவர்களுமே புகழ்ந்திருக்காங்க, எல்லாம் புகழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது பங்களாதேஷ் வந்து நம்மிட சரணடைகிறது. கிட்டத்தட்ட 90,000க்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து எல்லாம் நம்மளுடைய கேப்டிவா மாறிட்டாங்க. அப்ப இது வந்து பங்களாதேஷ் இப்ப தனி நாடு. ஆனா அப்ப பாகிஸ்தான் தான் பிடிச்சிருக்கு, தனியா பிரிய போகுது. அப்ப யாரோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க? பாகிஸ்தானோட ஒப்பந்தம் ஏற்படுத்த போறாங்க. நீ பிடிச்சிருக்கிற POK எனக்கு திருப்பி கொடுங்க கேட்டுக்கலாம்ல? ஏன் கேட்கல? இதே போல இன்னைக்கு சிக்கன் நெக் என்ற புயல போய் தாக்குதல் நடத்தி நம்ம வந்து இந்தியாவை 2ஆ வெட்டுவோம், தனியா பிரிச்சிருவோம், வடகிழக்கு மாநிலங்களே போக முடியாது என்று முகமது யூனுஸ் பேசுகிறான். அந்த சிக்கன் நெக் உருவானதே முதல்ல தப்பு. அப்ப அதை பத்தி பேசிருக்கலாம்ல?
இன்னும் எந்த விதமான கண்டிஷனும் இல்லையா? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஏன் பண்ணல? நம்ம நாட்டுடைய படை வீரர்கள் இப்ப அவங்க படை வீரர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒப்படைச்சாங்கல்ல, நம்ம படை வீரர்கள் திருப்பி ஒப்படைக்கணும்னு பேசிருக்கனால ஏன் பேசல? இப்படி பல கேள்விகளை விடையை நம்ம கேட்டாதான் நமக்கு புரியும். அதனால நல்ல சந்தர்ப்பங்களை, நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்ட பெண்மணி இந்திரா காந்தி. இப்ப அந்த உண்மையை அவங்க போட்டு உடைச்சிருக்காரு. அதனால காங்கிரஸ் நாட்டுக்கு செய்த துரோகம் அந்த காங்கிரஸ் வேற, திலகர் காங்கிரஸ், இதை நம்ம போட்டு குழப்பிக்கூடாது. இது கை காங்கிரஸ். நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தி நமக்கு துரோகம் செய்த இந்த கை, இப்படிப்பட்ட கை காங்கிரஸ். அப்போ கன்றும் பசும் கன்றுமா இருந்தது அந்த இந்திரா காந்தி காலத்துல. அந்த இந்திரா காங்கிரஸ் கட்சி, நேருவுக்கு பிறகு அந்த காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்திருக்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த நாட்டை இதற்கு விற்க தயாராக உள்ள அளவுக்கு ஒரு மோசமா போய் கொண்டிருக்கிறார். He wants to destabilize the country at any level. இதான் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து நாட்டை உடைக்க முடியுமா, சீர்குலைக்க முடியுமா? எல்லா காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எல்லா சீனியர் தலைவர்களும் பேசாம இருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த இயக்கமே நாட்டை கெடுப்ப ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. கழுத தெரிஞ்சு கட்டர்மானங்கிற மாதிரி அந்த கதை போய்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் தெளிவா புரியுது. பாரதியார் சொல்வார்ல, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி. அந்த மாதிரி அதுக்கு அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு அமைப்பாக அதுல உள்ள எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறார்கள். கச்சத்தீவு ஓடி போச்சு, அதை பத்தி யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்களா? கருணாநிதி சொன்னாரா? அவங்க தான் சொன்னாரு, ஒரு கொடுத்துருவாங்களா? அப்ப மக்களை இருட்டடிப்பு செய்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி காங்கிரஸ் செய்த ஒவ்வொரு துரோகங்களாக இப்போதுதான் மக்கள் பார்வைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. இது நாட்டுக்கு நல்லது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். Vanakkam. I am delighted to share that the Tamil version of my book, Hindus in Hindu Rashtra, published by Blue One Ink, will be officially launched on November the 9th, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for dharma and civilizational integrity. I am very grateful to Sri Praveen Tiwari of Blue One Ink and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.